அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. இன்றைக்கு மிகவும் அற்புதமான நாளுங்க. இந்த நாள் இனி வர வாய்ப்பு இருக்குமோ இருக்காது தெரியாது. அந்த அளவுக்கு அற்புதமான பலன்களை கொட்டி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாங்க. இன்றைய நாளில் என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு காலையில் போட்டிருக்க வீடியோவிலே சொல்லியிருக்காங்க. இன்று பார்த்தீங்கன்னா 3 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. வியாழக்கிழமையில் கிருத்திகை வந்திருக்கு, தை கிருத்திகை வந்திருக்கிறதுனால இதை குபேர கிருத்திகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் பிரபஞ்சம் நிச்சயமாக கொடுக்கும். இன்றைக்கி ஒரு ஏஞ்சல் டேவும் இருக்குது. அதாவது இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய அற்புதமான ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய நாள். அதே போல் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுடைய ஆற்றலும் அதே போல் முருகப்பெருமானுடைய ஆற்றலும் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும். இது போன்ற முக்கிய மிகவும் அற்புதமான நாட்களில் இந்த பிரபஞ்சத்தில் தெய்வ சக்தியோட ஆற்றல் நிறைந்து இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே கொடுக்கும். அதனால் இந்த ஒரு நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடக்கூடாதுங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த நாளுக்குரிய வழிபாடோ பரிகாரத்தையோ அன்றைய தினத்தில் பண்ணும்போது அதற்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைத்தே தீரும். அதனால் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் உங்களுடைய கையில் எழுதி பாருங்கள். நிச்சயம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பிளையும் நம்பரையும் தான் எழுத போகிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்று பிரபஞ்சத்துடைய சக்திகள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய நாள். ரொம்ப ரொம்ப அற்புத நாள்னு கூட சொல்லலாம். எத்தனை கிரகத்தோட சேர்க்கை இருக்குது, என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இன்று குபேர வியாழன் அப்படின்றனால குபேர பகவானுடைய ஆசீர்வாதமும் அதே போல் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய ஆசீர்வாதம், இவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க. நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும், நல்ல மகிழ்ச்சியாகவும் பணவரவோடு நல்ல பேர் புகழோடு நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரு பகவானுடைய ஆசீர்வாதமும் வேணும், அதே போல் சுக்கிரனுடைய ஆசீர்வாதமும் வேணும், அது கூட முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் நமக்கு இருந்தால் இது அனைத்துமே நமக்கு சாத்தியமாகும். இது அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் எதுவுமே கிடையாதுங்க. இன்று மட்டும் இந்த ஒரு விஷயத்தை உங்கள் கையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதாவது இதை நீங்கள் இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம். இன்று உங்களுடைய கையில் அது இருக்கணும். அது போல் பார்த்துக்கோங்க. இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டும் என்றாலும் எழுதலாம். வேற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தாராளமாக எழுதலாம். முழுக்க நம்பிக்கையோடு எழுதணுங்க. இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் பென் மார்க்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க. க்ரீன் இல்லாதவங்க கோல்டு கலரில் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் பென் மார்க்கர் இருந்தால் இல்லைன்னா எல்லோ கலரில் இருக்கக்கூடியதை எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ கலர் பெண்ணை யூஸ் பண்ணிக்கலாம். இதை உங்களுடைய உள்ளங்கையில் எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் கையை நல்ல தண்ணீரால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, தொடச்சிக்கோங்க, நல்லா ட்ரை ஆக்கிக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குருமேடு, அதாவது வியாழனுக்குரிய குருமேடு நம்மளுடைய கையில் இடது கையில் கட்டை விரலுக்கும் பக்கத்தில் ஆள்காட்டி விரல் இருக்குது பாருங்கள். இதுதான் குரு விரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த விரலுக்கு கீழே ஒரு மேடு மாதிரி இருக்குது பாருங்கள், குருமேடுன்னு எழுதியிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு எல்லார் வீட்லேயுமே மஞ்சத்தூள் இருக்கும். அந்த மஞ்சத்தூளில் கொஞ்சம் தண்ணீர் கலந்து அது ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணி அந்த குருமேட்டில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா காஞ்சிடும். அது அந்த இடத்துல மஞ்சள் நிறத்தில் ஒரு ரவுண்டு போட்டது போல் நீங்கள் ஒரு ரவுண்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இது வியாழனுக்குரிய ஒரு அற்புதமான சிம்பிளுங்க. இந்த சிம்பிளை தான் உங்களுடைய குருமேட்டில் நீங்கள் வரைய போகிறீங்க. இந்த சிம்பிள் எப்படி இருக்கோ அதை கரெக்டாக பார்த்து அதே போல் தவறு இல்லாமல் வரைஞ்சிக்கோங்க, அந்த குருமேட்டில் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6ஓட சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய கட்டவரலுக்கு கீழே 24 அப்படின்ற நம்பரை எழுதுங்க. அதே போல் 6 அப்படின்ற நம்பரையும் மறக்காமல் எழுதுங்க. இது க்ரீன் கலர் பெண்ணால் எழுதுனீங்கன்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் இல்லாத பட்சத்தில் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதுங்க. இப்படி எழுதிட்டீங்க இல்லையா, அடுத்தது உங்களுடைய வாட்ச் கட்டுறீங்க பாருங்கள், இதே தான் இடது கையில் நீங்கள் குருமேட்டில் எழுதிட்டீங்க. அடுத்தது கட்டவரலுக்கு கீழே
24 அப்புறம் 6ன்ற நம்பரை எழுதிட்டீங்க. அதுக்கு கீழே வாட்ச் கட்டுறீங்க பாருங்கள், மணிக்கட்டு. அந்த இடத்துல குபேரருக்குரிய அற்புதமான ஒரு நம்பர், பணத்தையும் செல்வத்தையும் காந்தம் போல ஈர்க்கக்கூடிய குபேரனுடைய நம்பர் 544759 அப்படின்ற நம்பரை க்ரீன் கலர் பெண்ணால் எழுதுங்க. இல்லாத பட்சத்தில் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு உங்களுடைய வலது கையை இடது கையில் நீங்கள் அந்த குபேரர் நம்பர் எழுதியிருக்கீங்க, சுக்கிரனுடைய நம்பர், அதே போல் வியாழனுக்குரிய குருக்குரிய சிம்பிள் வரைஞ்சிருக்கீங்க. அதன் மேலே உங்களுடைய வலது கையை வச்சு பணத்திற்கான அஃபர்மேஷன் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ, அதாவது பணம் சம்பந்தப்பட்டது, 24 மணி நேரமும் பணம் தண்ணீர் போல என்னை தேடி வர வேண்டும், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தர வேண்டும், நான் செய்யக்கூடிய பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி 4 மடங்காக பணம் எனக்கு பெருகி வர வேண்டும், 4 திசைகளில் இருந்தும் பண வரவு எனக்கு ஏற்பட வேண்டும். இது போல் நல்ல அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பணம் தேவைப்பட்டாலும் தாராளமாக அதற்கும் சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா இன்றைய இரவு 12 மணிக்குள்ளே இது ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸில் உட்காந்து இதை நீங்கள் எழுதுங்க. எழுதி இந்த அஃபர்மேஷனை சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இன்று நாள் முழுக்க இந்த ஒரு நான் சொன்ன இந்த நம்பர்ஸ், இந்த சிம்பிள் இதெல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்லேயும் இதை நீங்கள் எழுதலாம். வெளியில் இருக்கீங்கன்னா எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து கொண்டு இதை தாராளமாக எழுதலாம். இன்று நாள் முழுக்க உங்கள் கையில் அழிஞ்சிட்டுனா திருப்பி நீங்கள் எழுதி வைக்கலாம். ஒரு முறை மட்டும் உங்களுடைய ஆள்காட்டி விரலில் குருமேட்டில் மஞ்சள் அப்ளை பண்ணால் போதும். சப்போஸ் உங்ககிட்ட மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மார்க்கர் ஸ்கெட்ச் பெண்ணால் அங்கே சின்னதாக ஒரு ரவுண்டு வரைஞ்சி அதற்கு மேலே இந்த சிம்பிளை நீங்கள் வரையலாம். இது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலுமே கையில் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதலாம். அதே போல் மாதவிடாய் காலத்திலும் நீங்கள் எழுதலாம். பூஜை ரூமுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. முழுக்க நீங்கள் நம்பிக்கையோடு இன்றைய நாளில் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல பலனை உடனடியாக கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணத்தடைகள் முழுவதும் நீங்கி நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரும். அதனால் மறக்காமல் இன்றைய நாளை தவற விடாமல் நான் சொன்ன முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.